அமெரிக்காவே நாளைக்கு காணாம போனா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டு இருக்கு. கோல்டு 17% ஃபால் ஆயிருக்கு, சில்வர் 30% ஃபால் ஆயிருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டும் ஃபால் ஆகுது, க்ரூட் ஆயிலும் ஏறி இறங்கிருச்சு. ஏன் இப்படி நடக்குது? டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா அமெரிக்கன் எக்கானமிக்கு நல்லது தானே? இல்ல, அங்கதான் ஒரு சுவிட்ச் முடிஞ்சிருக்கு. டாலர் பாண்ட்ஸ் ஈல்டு அதிகமாகுது. பாண்ட் ஈல்டு ஏன் அதிகமாகுது? பாண்டை சேல்ஸ் பண்றதுனால ஈல்டு அதிகமாகுது. யார் அந்த அளவுக்கு சேல் பண்ண முடியும்? சைனா, பிரான்ஸ், ஐரோப்பா நாடுகள் சேல் பண்றதுனால அங்க பாண்ட் ஈல்டு அதிகமாகுது. பாண்ட் சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா டாலர் ஃபால் ஆகணும். ஃபால் ஆகல, ஏறி இருக்கு. அப்ப இது எதை காட்டுது? அவங்க செல் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்காங்க. அமெரிக்கா விட்டு அந்த பணம் வெளியே போகலின்னு அர்த்தம். ஒருவேளை வெளியே போச்சு அப்படின்னா அமெரிக்க மார்க்கெட்டே கிராஷ் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். அது நடக்க விடக்கூடாது அப்படின்னு தான் ட்ரம்ப் முழு முயற்சி எடுத்திருக்காரு. எப்படியாவது ஈரான் போற முடிவுக்கு கொண்டு வந்து கச்சா எண்ணெய் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? அது மூலமா டாலர் இந்த ஸ்ட்ரென்த்தனை ஸ்டேபிள் பண்ண முடியும், பாண்டும் ஏறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் கருதுறாரு. போக ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாதனாலையும் பாண்ட் ஈல்டு எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை ஈரானுடனான வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அமெரிக்க பணத்தை வெளியே எடுத்தாகணும். அப்படி எடுக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட் இன்னமும் கொலாப்ஸ் ஆகத்தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுக்கான மாற்றங்கள் அதிவிரைவாக நடந்துட்டு வருது. எப்படியாவது இந்த போற 2 வாரங்களை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. 2 வாரத்துல போர் முடியல அப்படின்னா, க்ரூட் ஆயில் விலை $100 தாண்டல அப்படின்னா அமெரிக்க மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உலக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் ஆயிரும். மார்க்கெட் எல்லாமே ஒரு எக்கானமிக் கிராஷ் நோக்கி முன்னேறி போகுது அப்படிங்கிறதா உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் முடிவுக்கு வருமா? ஸ்டாக் மார்க்கெட் ரிகவரிக்கு பாசிபிள் இருக்கா? ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.